தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் 17. ஆரோனின் கோல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ பேசு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் வீதம் அவர்கள் தலைவர்களிடம் தங்கள் மூதாதையர் குலங்களுக்கேற்ப 12 கோல்களை பெற்றுக்கொள். ஒவ்வொருவன் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது. ஆரோன் பெயரை லேவியின் கோலின் மேல் எழுது. இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர் குல தலைவனுக்கும் ஒரு கோல் இருக்கும். பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய். நான் தெரிந்து கொள்பவரின் கோல் துளிர்க்கும். இங்ஙனம் உங்களுக்கெதிராக முறுமுறுக்கிற இஸ்ரவேல் மக்களின் முறுமுறுப்புகளை என் முன்னின்று ஒழித்து விடுவேன். மோசே இஸ்ரவேல் மக்களிடம் பேசினார். ஒரு தலைவனுக்கு 1 வீதம் அவர்கள் மூதாதையர் குலங்களுக்கேற்ப 12 கோல்களை அவர்கள் தலைவர்கள் அவரிடம் கொடுத்தனர். அவர்கள் கோல்களுள் ஆரோன் கோலும் இருந்தது. மோசே அந்த கோல்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கியிருந்தது. பின்னர் மோசே ஆண்டவர் முன்னின்று எல்லா கோல்களையும் எடுத்து வெளியே இஸ்ரவேல் மக்கள் அனைவரிடமும் கொண்டு வந்தார். அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு தலைவனும் தன் கோலை எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் மோசேயிடம், ஆரோன் கோலை திரும்ப எடுத்து உடன்படிக்கை பேழை முன் வை. எனக்கு எதிராக கிளர்ந்தெழுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித்து விட்டதற்கு ஓர் அடையாளமாக அது வைக்கப்படட்டும் என்றார். அப்படியே மோசே செய்தார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். இஸ்ரவேல் மக்கள் மோசேயிடம், இதோ நாங்கள் மடிந்தோம், நாங்கள் அழிந்தோம், அனைவரும் அழிந்தே போனோம். நெருங்கி வருகிற எவனும், அதாவது ஆண்டவரின் திரு உறைவிடத்தை நெருங்கி வருகிற எவனும் செத்தே போவான். நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்ற இந்த நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க விருப்பமாய் இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.